ஸோ ஹாய் ட்ரேடர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஸோ உங்களுக்கும் உங்கள் ஃபேமிலிக்கும். ஸோ நம்ம கடந்த பல வாரங்களாக பார்த்துட்ருக்கோம். ஸோ ட்ரேடிங் எப்படி பண்ணுறது, ஸோ ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் பார்த்துருக்கோம். ஸோ இந்த வாரமாக பார்க்கலாம். ஸோ இந்த வாரம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, Crudeoil அண்ட் Naturalgas. ஸோ இதெல்லாம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, ஸோ அதுக்கு முன்னாடி அதோட ஸோ க்ளோஸ் எப்படி இருந்தது, எப்படி போன வாரத்துக்கு இந்த வாரம் டிஃப்ரெண்ட் சேஞ்சஸ் இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ நிஃப்டி பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஒரு நெட் சேஞ்ச் வந்து ஜீரோங்க. நிஃப்டி 17,956 போன வாரமும் அதே க்ளோஸில் இருந்திருக்கு, இந்த வாரமும் அதே க்ளோஸில் இருந்திருக்கு. சரிங்களா? அதே மாதிரி பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 42,371 க்ளோஸ் ஆகிருக்கு இந்த வாரமும் போன வாரமும். ஸோ பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டு க்ளோஸ் பார்த்தா ஒன்றும் பெரிய சேஞ்சஸ்லாம் இல்லை. ஸோ ரெண்டுமே நியூட்ரல் தான். அதேமாரி Crudeoil பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ளோஸ் இந்த வாரம் 6391 முடிஞ்சிருக்கு. போன வாரத்துக்கு இந்த வாரத்துக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 242 பாயிண்ட் க்ரூட் அப்சைடில் இருக்குது. ஒரு 4% கிட்ட நியர்லி 3.95% சேஞ்ச் ஆகிருக்கு. நேச்சுரல்காஸ் பொறுத்த வரைக்கும் என்னென்னா உங்களுக்கு போன வாரத்துக்கு இந்த வாரத்துக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு 3 ரூபீஸ் மட்டும் டவுன் ஆகிருக்கு. ஸோ ₹3.20. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 1% வச்சுங்களேன். ஸோ அதுதான் ஒரு சேஞ்சஸ் இருக்குது. ஸோ மிச்சப்படி எந்த சேஞ்சஸ் இல்லை. ஸோ வாங்க ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ நிஃப்டி எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்ட்டு. ஸோ இந்த நிஃப்டி பொறுத்த வரைக்கும் என்னென்னா இந்த வார ரேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா 17,700 அண்ட் 18,200ங்க. சரிங்களா? ஸோ இதில் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, ஸோ இந்த வாரம் நிஃப்டி எப்படி இருக்கலாம் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட் ஹையர் சைடு வழக்கமாக நம்ம கொஞ்சம் வைடாக கொடுப்போம். ஸோ இந்த வாரம் கம்மியாக கொடுத்துருக்கோம். ஏன் கொடுத்துருக்கோம் அப்படின்னா, மார்க்கெட் கேன் பி இந்த வாரம் புல்லிஷ்னு ஸ்டார்ட் பண்ணலான்றது வி ஆர் எக்ஸ்பெக்டிங்க. ஸோ நம்ம போன வாரம் சொல்லியிருந்தோம் இல்லையா, நிஃப்டி ஒரு 19,000 போக போகுது, 20,000 போக போகுது நிறைய பேர் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ அது இந்த வாரங்களில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. நான் சொல்கிறது இந்த மாதத்தில் வர ஜனவரி பிப்ரவரிக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய தெரியுது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு யூஎஸ் மார்க்கெட் நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்குதுங்க. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு என்னென்னா, சடனாக அங்கே ஏதாவது ஃபால் இருந்தால் மட்டும்தான் வீ கேன் எக்ஸ்பெக்ட் செல்லிங் ப்ரெஷர். ஸோ எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட் யூஎஸ் மார்க்கெட் நல்லா ஸ்டெபிளைஸாக ஸ்ட்ராங்காக இருக்குதுங்க. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா, வீ கேன் கோ லாங். மோஸ்ட்லி நம்ம டவ் இன்னும் யூஎஸ் மார்க்கெட்டை ஃபாலோ பண்ணுறதுனால வீ கேன் பி ஃபாலோ திஸ் மார்க்கெட். ஓகேங்களா? ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த வாரமும், அதாவது ஒரு வேளை நான் சொல்கிறது 17,700 கீழே மார்க்கெட் க்ளோஸ் ஆனால் மட்டும்தான் நம்ம இன்னும் வீக்காகவே இருக்கும் அப்படின்ற சென்டிமெண்ட் ஃபீல் பண்ணலாமே தவிர, அதர்வைஸ் மார்க்கெட் 18,000 ஈவன் 18,000 நியர்பை 7,900 இருந்தால் எந்த ஒரு பேனிக்கும் இல்லை. நம்ம நேச்சுரலாகவே மேலே போகிறதுக்குன்னா நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம பார்த்தது இங்கே தெரியுதுங்களா? ஸோ உங்களுக்கு இது நல்லா கிளியராக இருக்குங்க. ஸோ இதை கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ இது பாருங்கள், உங்களுக்கு நல்லா கிளியராக இருக்கா? ஸோ இந்த ஏரியா பாருங்கள், கிளியர். ஸோ ஒரு என்கல்ஃபிங் இருக்குது. ஸோ இந்த கேண்டில் ப்ரோக்கன் ஆனாலே கண்டிப்பாக மார்க்கெட் ஏதாவது ஒரு டேர்னிங் பாயிண்ட்ஸ் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ நிஃப்டி பொறுத்த வரைக்கும் இதுதாங்க. ஸோ இப்போ வாட் த பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நம்ம ஒரு என்ன சொல்கிறது, நல்ல ஒரு அசெண்டிங் ட்ரையாங்கிளில் இருக்க மாதிரி நல்லா கிளியராக இருக்குது. ஸோ மார்க்கெட் பார்த்தா ப்ரைஸ் ஆக்ஷனில் ஸோ எனக்கு தெரிஞ்சு 41,500 43,500. ஸோ நேச்சுரலி எனக்கு தெரிஞ்சு நல்ல ஒரு ஸ்ட்ராங் மூவ் கொடுக்குறதுக்குன்னா நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ நிஃப்டி கண்டிப்பாக இன்னும் ஹையர் சைட் போச்சுன்னா ஸோ பேங்க் நிஃப்டி ஃபாலோ பண்ணுறது வாய்ப்பு இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு எனிவே ஸோ 41,500 ப்ரோக்கன் ஆனால் மட்டும் நீங்கள் ஃபீல் பண்ணலாம், என்னடா மார்க்கெட் கீழே வருதுன்னா. அன்டில் மார்க்கெட் வராத வரைக்கும் தேர் இஸ் நோ இஷ்யூங்க. ஸோ நல்லா கிளியராகவே இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த ரேஞ்சஸ் கவனிங்க. ஸோ இது கீழே ஒரு 100 பாயிண்ட் வச்சுருக்கோம் நம்ம பஃபராக. ஸோ இல்லை, இப்போ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. ஸோ மார்க்கெட் நல்ல ஒரு ப்ரெஷர் இருக்கனால ஸோ அதனால் மேலே போகும். பட் பேனிக் ஆக வேண்டாம், கீழே வந்தாலும் பேனிக் ஆக வேண்டாம். சரிங்களா? பட் மார்க்கெட்டில் லாங் ரனில் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி அப்சைட் மூவ் தான் போகுது இந்த வாரத்தில். ஓகே ரைட். மூவ் ஆன் டு த Crudeoil போன வாரமே சொல்லியிருந்தேங்க, ஒரு அப்சைட் மூவ் க்ரியேட் பண்ண போகுது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம். அதே மாதிரியே க்ரியேட் பண்ணிச்சு. ஸோ இந்த வாரமும் நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோன்னா 6,400 கிட்டே இருக்குது இல்லையா? ஸோ எனக்கு தெரிஞ்சு என்னென்னா லைக் மேலே ஒரு 200 to 300 பாயிண்ட்ஸ் போகலாம். அதாவது 6,600 நான் சொல்லியிருக்கேன். அதில் ஒரு 100 பாயிண்ட் பஃபர் வச்சுங்க. 700க்கு மேலே கன்சிஸ்டன்ஸாக சஸ்டெயின் பண்ணிச்சுன்னா இட் கேன் மூவ் அப் சைட். ஓகே, அதர்வைஸ் இல்லை அப்படின்னா மார்க்கெட் கேன் பி சைட்வைஸ். மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுன்னு பார்த்தா 6,100 கீழே தாங்க. சரிங்களா? ஸோ அதனால் நீங்கள் பார்த்தோன்னா ட்ரெண்ட் லைனை விட்டு இன்னும் போகல வெளியே. ஸோ அதனால் சொல்கிறேன், ஸோ ஒன்ஸ் ட்ரெண்ட் லைனை ப்ரோக்கன் ஆகிடுச்சுனாலே மார்க்கெட் ட்ரெண்ட் ஓப்பன் ஆகிடும். ஓகே, பார்க்கலாம்.
ஸோ அதுக்கு தான் நான் சப்போர்ட்ஸ் போட்டிருக்கேன் உங்களுக்கு இன்னும் நல்லா புரியணும் அப்படின்றதுக்காக வந்து ஐ புட் த சப்போர்ட்ஸ். ட்ராயிங் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபஸ்ட்டு இந்த சப்போர்ட்டுக்கு மேலே வரல மார்க்கெட்டு. ஸோ ப்ரீவியஸ்லி சப்போர்ட் இப்போ தான் மார்க்கெட் க்ளோஸ் பண்ணியிருக்கு. ஸோ இந்த வாரமும் வந்து 6400க்கு மேலே அந்த சஸ்டெயின் பண்ணிச்சுன்னா we can expected அடுத்த லெவல் 600 or 700 லெவலில் போகலாம். ஸோ இங்கேயும் சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா அடுத்தது. ஸோ இல்லை அப்படின்னா இந்த லெவல் ப்ரோக்கன் ஆயிடுச்சு, இந்த 6400 ப்ரோக்கன் ஆயிடுச்சுன்னா இட் கேன் பி சைட்வேஸ். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இன்ட்ராடே நிறைய பேர் க்ரூட் ஆயில் பண்ணுறதுனால ஸோ யூ கேன் பி நோ. ஸோ இது வந்து உங்களுக்கு ஃபாலோ பண்ணது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள். ஓகே. அண்ட் மூவ் ஆன் டு த நேச்சுரல் கேஸ். ஓகே. ஸோ நேச்சுரல் கேஸ் பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஸோ போன வாரமே சொல்லியிருந்தோம் மார்க்கெட் வந்து 300 கீழே ப்ரோக்கன் ஆயிடுச்சுனாலே கண்டிப்பாக வீக்காக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கன்சிஸ்டன்சியாக வந்து ஒரு சான்ஸே இல்லாமல் ரிலென்ட்லெஸ் செல்லிங். அதாவது என்னென்னா கொஞ்சம் கூட புல் பேக்கே கிடையாதுங்க அந்த கவுண்டரில். ஸோ அதனால் வந்து தெர் இஸ் நோ சான்ஸ். இம்மீடியட்டாக எந்த பையிங்கும் தெரியல. பை த வே இந்த வாரம் வந்து எனக்கு தெரிஞ்சு பை வர்றதுக்கு ரொம்ப டைம் ஆகும். அண்டு ஹெட் ஆஃப் வீக் இன்னும் நேச்சுரல் கேஸ் வேறு எக்ஸ்பைரி வருது. ஸோ இந்த வாரம் இல்லாமல் அடுத்த வாரம் புதன்கிழமை வர எக்ஸ்பைரி இருக்குது. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு எக்ஸ்பைரிக்கு அப்புறம் மேபி புல்லிஷ்னஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நான் சொல்ல வர்றது என்னென்னா, உங்களுக்கு வந்து இந்த புதன்கிழமை அடுத்த புதன்கிழமைக்கு மேலே மார்க்கெட் ஏதாவது சேஞ்சஸ் வரலாம். ஸோ தட் மீன்ஸ் நம்ம என்னென்னா அடுத்த கான்ட்ராக்டில் தான் ஏதாவது பை வருதான்றதை நம்ம பார்க்க முடியுமே தவிர இந்த கான்ட்ராக்டில் வந்து பையிங்கான எந்த ஒரு சான்ஸும் தெரியல. மேபி பார்க்கலாம் இந்த வாரத்தில் ஏதாவது வெள்ளிக்கிழமைக்குள்ளே ஏதாவது மேஜிக் நடக்குது அந்த மார்க்கெட்டில். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து மார்க்கெட் டவுன் சைடில் தாங்க இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல். ஓகே. ஸோ நல்லா பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ கண்டினியூஸ் செல்லிங்லேயே இருக்குது இல்லைங்களா. ஸோ இங்கே பாருங்கள் ஒரு 2 க்ரீனுக்கு மேலே போயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ஒரு சான்ஸ் கூட கொடுக்கல பாருங்கள். ஸோ இதை வச்சு நீங்கள் மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ அவ்வளோதாங்க. தட்ஸ் இட் ஃபார் நோ. ஸோ கடைசியாக சொல்கிறது தான். ஸோ நம்ம சேனலை வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் த சப்போர்ட். ஸோ நம்ம சேனலை வந்து தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே. ஸோ நம்மளோட ட்ரேடிங் குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை.